ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் விளையாடுவதையே அதிகம் விரும்புவான். படிப்பும் வேலைகளும் அவனுக்கு கொஞ்சம் சலிப்பு. ஒரு நாள் அவன் தாத்தா கண்ணனுக்கு ஒரு சிறிய விதை கொடுத்தார். கண்ணா, இதை நன்றாக நட்டு தினமும் கவனிச்சா பெரிய அதிசயம் நடக்கும் என்றார் தாத்தா. கண்ணன் சிரித்துக்கொண்டே அந்த விதையை மண்ணில் நட்டான். ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு ஒன்னும் நடக்கலையே என்று சொல்லி தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டான். அப்போது தாத்தா மெதுவாக சொன்னார், எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நேரமும் பொறுமையும் தேவை கண்ணா. அதைக் கேட்ட கண்ணன் தினமும் விதைக்கு தண்ணீர் ஊற்றி மண்ணை சுத்தம் செய்தான். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு சின்ன முளை வெளியே வந்தது. கண்ணன் மிகவும் சந்தோஷப்பட்டான். நாட்கள் செல்லச் செல்ல அந்தச் சின்ன விதை பெரிய மரமாக வளர்ந்தது. அதில் பழங்களும் நிழலும் கிடைத்தது. கிராமத்தில் உள்ள அனைவரும் அந்த மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தார்கள். கண்ணன் பெருமையாக தாத்தாவை பார்த்தான். தாத்தா சிரித்தபடி சொன்னார், கண்ணா, நீயும் இந்த விதை மாதிரிதான். முயற்சி பிளஸ் பொறுமை சமம் வெற்றி. அந்த நாளிலிருந்து கண்ணன் படிப்பிலும் வாழ்க்கையிலும் முயற்சியை விட்டுவிடவே இல்லை.